ஓகே. அடுத்ததா, நீங்க நெறைய வீடியோல சொல்லிட்டு வரீங்க. மீனராசிக்காரங்கள்னாலே வந்து பெரிய மார்க்கெட்டிங் தான் அவங்க அப்படின்னு. அப்படி இருக்கும்போது சனி பயிற்சி அவங்களுக்கு எப்படி இருக்க போகுது? மீனராசிக்காரர்கள் இவர்கள மாரி ஒரு சேல்ஸ் பெர்சன் இந்த உலகத்தில யாரும் கிடையாது. ராசியிலேயே சனி பகவான் வந்திருக்கிறார். ராசியில இருக்கக்கூடிய சனி பகவான் டார்கெட் அச்சீவ் பண்ண வைப்பார். ஒரு இலக்கு ஒண்ணு ஜெயிச்சிட்டா, ஒரு கனவு கண்டால், அதை தினம் முயன்றால், ஒரு நாளில் நிஜமாகும். அந்த ராசியில இருக்கக்கூடிய சனி பகவான் 3, 7, 10 பார்க்கிறார். 3ஆம் இடமாகப்பட்ட முயற்சிய பார்த்தார். 7ஆம் இடமாகப்பட்ட உங்களுடைய திருமண வாழ்க்கைய பார்த்தார். 10 பார்க்கிறார். இங்க தான் இருக்கு ஸ்பெஷல். யாருக்கெல்லாம் சனி பகவான் 10ஓட கனெக்ட் ஆகுறாங்களோ, உலக புகழ் பெறுவார்கள் டிஃபால்ட்டா. அப்போ தனுசை போல, மிதுனத்தை போல நீங்களும் உலக புகழ் பெற போறீங்க. அப்போ நீங்க உங்களுடைய லைஃப்ல நீங்க இந்த எந்த ஃபீல்டுல இருக்கீங்களோ, அந்த ஃபீல்டுல நீங்க தான் டாப்பரா இருப்பீங்க. நான் தான்டா இனிமேலு வந்து நின்னா தர்பாரு அந்த மாரி நீங்க தான் அப்படிங்கிற மாரியான ஒரு ஒரு தோற்றத்த, ஒரு விஷயத்த உருவாக்குவார் சனி பகவான். அப்ப தொடர்ந்து வேலை பார்க்கணும். கன்சிஸ்டன்ட்டா இருந்தீங்கன்னா, இந்த 2 1/2 வருஷத்துல நீங்க தொடுகின்ற தூரம் என்பது நீங்கள் யோசிச்சு பார்க்க முடியாத தூரத்துக்கு நீங்க போயிடுவீங்க. அதுதான் வந்து முக்கியமான விஷயம். ராசியில இருக்கக்கூடிய சனி பகவான் அதற்கான விஷயங்கள்லாம் உங்களுக்கு தருவார். இந்த ஜென்ம சனி என்பது சும்மா கிடையாது. உடம்புல இருக்கக்கூடியது ஆனாலுமே அடிக்ஷன உருவாக்குவார். அதில மட்டும் ஜாக்கிரதையா இருக்கணும். மீனராசிக்காரர்கள் தீய பழக்கங்கள் எதுவும் பழகிக்காம இருக்கணும். ஆல்கஹாலிக்கா இருக்கக்கூடாது. வொர்க்கஹாலிக்கா இருக்கிறது உங்களுக்கு நல்லது. வொர்க்கஹாலிக்கா இருந்தீங்கன்னா, லைஃப் நல்லாருக்கும். ஓகே. மொத்தத்தில 12 ராசிக்காரர்களோட மனத வந்து ஓரளவுக்கு குளிர வச்சுட்டீங்கன்னு நான் நெனைக்கிறேன். உங்களோட நேரத்திற்கும், உங்களுடைய வார்த்தைகளுக்கும், முக்கியமாக உங்களுடைய கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார். நன்றி.